नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. நம்ம ஸ்ரீ ராமாயணத்துடைய பகுதி 11 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பகுதி 10 பார்த்தோம். இந்த பகுதி 10ல் கடைசியாக என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா, கும்பகர்ணன், அதாவது இந்த இலங்கை சுற்றிலும் 4 வாயிற்கதவுகள் இருக்கிறது. அங்கிருந்து பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது. அந்த போரில் கும்பகர்ணன் வருகிறான். கும்பகர்ணன் ராவணனுடைய படையில் பல முக்கியமான வீரர்கள் மரித்த பிறகு ராமரால், அனுமானால், சுக்ரீவன் மற்றும் அங்கதன் இது போன்றவர்களால் பெரிய படை தளபதிகள் கொன்ற பின்னர் ராவணன் இந்த போருக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அப்போது அந்த மகோதரன் வந்து, ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, கும்பகர்ணனை அனுப்பி அந்த வானரப்படையை வென்றுவிடலாம் அப்படின்னு ஒரு உபதேசம் மாதிரி, அதாவது ஒரு ஆலோசனை கொடுத்து அதன் மூலமாக ராவணன் கும்பகர்ணனை 2வது நாள் போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறான். முதல் நாள் போர்க்களத்தில் ராவணனே வந்தான். ராவணன் வந்து அந்த போர்க்களத்தில் பல பேரை கொன்று குவித்தாலும் கடைசியாக ராமர் வந்ததுக்கப்புறம் அந்த படையை விட்டு ஓடினான். ராமருடைய பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அந்த அம்புகளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் ராவணன் மிகப்பெரிய காயங்களுடன் முதல் நாள் போர் முடிவுக்கு வந்தது. இல்லைனா அந்த முதல் நாள் போரிலேயே ராவணனை கொண்டு இருப்பார் ராமர். இப்படி அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் கும்பகர்ணனை பற்றின ஒரு ஆலோசனையை மகோதரன் கொடுக்க, கும்பகர்ணன் முதல்ல சொன்னால், இல்லை வேண்டாம், இந்த போரை நிறுத்திரு, உன்னுடைய அந்த காம இச்சையினால் நீ வந்து நம்மளுடைய வம்சத்தையே அழிக்க போகிறேன்னு சொன்னார். கேட்கல. அப்புறம் கடைசியாக என்ன சொன்னார்னா, நான் சண்டை போட போகிறேன், நான் சண்டை போட போய் ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீ இந்த போரை நிறுத்திடு, சீதாதேவியை ஒப்படைச்சிடு, நான் ஜெயிச்சிட்டேன்னா நானே சீதையோடைய கையை பிடிச்சு உன் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கும்பகர்ணன் சொல்லிட்டு இங்கேருந்து போர்க்களத்தை விட்டு, அந்த அரண்மனையை விட்டு போர்க்களத்திற்கு சென்றான். போர்க்களத்திற்கு சென்றவுடன் விபீஷணன் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமருக்கு செய்தி கிட்டியது, இந்த கும்பகர்ணன் 2 முறை சீதாதேவியை விடுவித்து விடு என்று ராவணனுக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயம். இது கேள்விப்பட்டோன்னா சுக்ரீவன் நினைச்சாரு, நாம ஒரு தடவை அவர்கிட்ட பேசி நம்ம படைக்கு வர சொல்லுவோன்னு விபீஷணர் போய் பேசினார். பேசினோன்னு கும்பகர்ணன் மிகவும் புகழ்ந்தான் விபீஷணனை. நீ தான் சிறந்த அறிவாளி, நம்ம குடும்பத்திலே சிறந்த அறிவாளி நீ ஒருத்தன் தான், ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்க, நீ அங்கேயே இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்ல, அண்ணா நீயும் வந்துருங்க அப்படின்னு கேட்க, முதலாவது ராவணன் முதல் மூத்தவன், 2வது கும்பகர்ணன், 3வது விபீஷணன். அண்ணா வாங்கன்னு கும்பகர்ணனுக்கு கூப்பிடும்போது கும்பகர்ணன், இல்லை நான் அவனுக்கு கடமைப்பட்டுட்டேன், நான் அதர்மத்து பக்கம்தான் நிற்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியுது, இருந்தாலும் ராவணன் என்னால் விட்டு கொடுக்க முடியல, அதனால் நீ வந்து நான் உன்னுடைய அண்ணன்லாம் யோசிக்காத, நீ அந்த பக்கம் போ, ராமர்கிட்ட இரு, ராமருடைய திருப்பாதத்தை ஒரு நாளும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி நீ சண்டைக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு தயாராகினான். இப்போ இந்த ராமாயண சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வர்ணனைகள் இந்த போர்க்களத்தை பற்றி இருக்கு. நிறைய சண்டை சச்சரவுகள், படுகொலைகள், நிறைய பேரை எப்படி கொன்று குவித்தார்கள் அப்படின்னு இந்த ராமாயணத்தில் கம்பர் வர்ணிக்கிறார். வால்மீகி வர்ணித்த ராமாயணத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 40% இருக்குது. ஒரு 1000 பக்கங்கள் வந்து ராமாயணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதில் 400 பக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த போருடைய வர்ணனை இருக்குது. நமக்கு தோணலாம், ராமாயணம் படித்து நாம் இந்த நாட்டில் செய்யக்கூடிய பாவ காரியங்கள்லாம் விட்டுட்டு மனசை சாந்தப்படுத்தி சத்துவகுணத்துக்கு வந்து நாம் தத்துவங்கள் எல்லாம் கேட்கணும், ஏன் இந்த மாதிரி போர் வர்ணனைகள், ஏன் இப்படி கொடூரமான கொலைகளை பற்றிலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இது போர் வர்ணனை அல்ல.
ஒரு ஆத்மா பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சா அது எந்த அளவுக்கு பகவானுக்காக சேவை செய்யும், எந்த சூழ்நிலையிலும் பகவானுடைய நிழலில் வாழும் பொழுது எப்பேற்பட்ட தைரியம் அதற்கு வரும். தன்னுடைய உயிரையே, இந்த உடலையே பகவானுக்காக அர்ப்பணிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்கே வால்மீகி கம்பரும் இங்கே நமக்கு குறிப்பிட்டு கோடிட்டு காட்டுகிறார்கள். ரெண்டு விதமான விஷயங்கள் இந்த போரில் நடக்குது. ஒன்று, எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பக்தர்கள் பகவான் பக்கம் இருந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பல வீரர்கள், வானரப்படையில் எத்தனையோ பேர் இறந்து போனார்கள், எத்தனையோ வீரர்கள். அவங்கெல்லாம் இந்த உடலை ஆத்மா பகவானுடையது, இந்த உடலை பகவானுக்காக அர்ப்பணம் செய்தார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். எதை வேண்டுமானாலும் வைஷ்ணவர்கள், பகவானுடைய தூய்மையான பக்தர்கள் பகவானுக்காக இழக்க தயாராவார்கள் அப்படின்ற அந்த சரணாகதி தத்துவம், அந்த ஆத்ம நிவேதனம் இந்த ராமாயண சரித்திரத்தில் நடந்த போர் மூலமாக வெளிப்படுத்தப்படுது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு தூய்மையான பக்தனால, ஒரு பகவானுக்கு சரணாகதி அடைந்திருக்க பக்தனால எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். இதுதான் இல்லை, இப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காததா இருக்கும். ஆனால் ஒரு பக்தன் அதை சாதிச்சிருவான். நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். அவனுக்கு எந்த விதமான தகுதியும் இருக்காது. ஆனால் பகவான் அந்த தகுதியை ஏற்படுத்தி, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பக்தனை சாதிக்க செய்வார், வெற்றியடை செய்வார். அதனால கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், அர்ஜுனா, என்னுடைய பக்தனுக்கு தோல்வியே இல்லைன்னு நீ சொல்லுன்றார். அந்த வகையில் இந்த வானரப்படைகள்லாம் எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறது. பகவான் ராமர் கூட இருக்காருன்றது இன்னொரு விஷயம். ஆனால் எப்பேற்பட்ட சாதனைகள், எப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களை இந்த வானரப்படை செய்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பகவானுடைய பக்தர்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள். அந்த கிருபையை பகவானே கொடுத்து விடுவார் அப்படின்ற அந்த பகவானுடைய பக்தர்களுடைய உயர்ந்த நிலை, அவர்கள் செய்யக்கூடிய சேவை, இது ரெண்டுத்தையும் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த போர் வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இதுவும் பகவானை பற்றி கேட்கறது தான், இதுவும் பக்தர்களை பற்றி கேட்கறது தான். பக்தர்களுக்கு இது கேட்கும்போது ஆனந்தமாக இருக்குது. பகவான் எவ்வளவு அசாத்தியமான காரியங்களை செய்கிறார். இந்த பக்தர்கள்லாம் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய ஆத்மாவையே, தன்னுடைய உடலையே பகவானுக்காக தியாகம் செய்கிறார்களே, நாமளும் அந்த மாதிரி பகவானை நம்பி வாழணும், பகவானுக்காக எதை வேணா விட தயாராக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே வர்றதுக்காக இப்படி ஒரு போர் வர்ணனை கொடுக்கப்பட்டது. இப்போ கடைசியாக கும்பகர்ணன் சண்டை போட தயாராகிறான். கும்பகர்ணன் இந்த போருக்கு இரண்டாவது நாள் போர், முதல் நாள் போர் முடிஞ்சு இரண்டாவது நாள் போர் தயாராகும் போது எதிரில் இருக்கக்கூடிய அந்த வானர படைக்கு பயம் ஏற்படுது. ஏன்னா கும்பகர்ணனுடைய அளவு இருக்கே, அந்த உருவம், அது மிகப்பெரியது, மிகப்பெரிய உருவம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எத்தனையோ ரதங்களில் வச்சு இழுத்து கொண்டு வந்தாங்க. 600 வண்டிகள் அவருக்கு சாப்பாடே கூட வந்துச்சுன்னு, மாட்டு வண்டிகளில். அந்த மாதிரி இவருடைய அந்த பலம் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான பலம். இது எதிராளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது வானர படைக்கு. இவர் இங்கிருந்த போர்க்களத்தில் சண்டை போடுறதுக்கு நகரும் பொழுதே முன்னாடி இருக்கிற வானரங்கள் எல்லாம் அப்படியே எட்டி உதச்சி காலில் மெதிச்சு அவங்களெல்லாம் அப்படியே அள்ளி, அப்படி எப்படி நம்ம சின்ன சின்ன இந்த இதெல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் அப்படியே அள்ளு போவோம், அந்த மாதிரி கையில் அந்த வானரப்படையை அள்ளி வாயில போட்டு மென்னு துப்புறாரு. எட்டி உதைக்கிறார். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தில் போய் விடுறாங்க வானரப்படை, அப்படியே நசுக்கிறார். இப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் பயம் ஏற்படுது. அவங்களும் திரும்பி தாக்குறாங்க, திரும்பி அவங்க அம்புகளால் தாக்குறாங்க. தாக்கும்போது அவருடைய உடம்புல பட்டு ரத்தம் வருது. அது அவருக்கு சும்மா அப்படி 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 ஏதாவது அரிப்பு ஏற்பட்டால் சொரிஞ்சு விட்டு அப்படி அந்த மாதிரி தான் அவருக்கு ஏற்படுது. அப்போ அவர் இன்னும் கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கடுமையாக தாக்குறாரு. கடுமையாக தாக்கி அவங்களெல்லாம் அப்படியே நசுக்கி உடம்புலலாம் அப்படியே சந்தனம் பூசுகிற மாதிரி அவங்களுடைய சதையையும் ரத்தத்தையும் பூசிக்கொள்கிறார். இதை பார்த்தோன்னே அந்த வானரப்படையை சேர்ந்த பல வீரர்கள் பயந்து ஓடுறாங்க. அதாவது போர்க்களத்திற்கான தர்மம் அங்கு பின்பற்றப்பட்டது, புறமுதுகிட்டு யாரும் ஓடவில்லை. ஆனால் கும்பகர்ணன் அந்த களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இந்த போருக்கான தர்மம் கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது. இவங்கெல்லாம் பயந்து ஓடனோடனே அந்த தளபதிகள், வானர தளபதிகள் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி, இருங்க போயிடாதீங்க, பயப்படாதீங்க, சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ கடுமையான போர் நடக்குது. இப்போ இந்த வானரப்படையை காப்பாற்றணுன்றதுக்காக நீலன் மற்றும் அங்கதன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கும்பகர்ணனோட சண்டை போடுறாங்க. பட் அவங்க சண்டை போட்டால் கூட கும்பகர்ணனால் மற்ற வானரப்படையை கொள்வதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எவ்வளவு பண்ணாலும் அந்த
கும்பகர்ணனை தடுத்து நிறுத்தவே முடியல. கும்பகர்ணன் தொடர்ந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, அவ்வளோதான். ஏன்னா நீலன் அங்கே தான் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. மற்ற வானரப்படையை கொண்டு குவித்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் ஹனுமான் என்ன பண்ணார், ஒரு பெரிய மலையை கொண்டு வந்து கும்பகர்ணனுடைய அந்த மார்பிளே போட்டு அடிக்கிறார். அடிச்சோன்னா அது துக்கு நூலாக உடையுது. கும்பகர்ணனுக்கு எதுவுமே அவளை சிரிக்கிறான் பயங்கரமா. அப்போ ஹனுமான் நினைச்சார், இந்த மாதிரி நான் 8 மலையை கொண்டு வந்து கும்பகர்ணன் மேலே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவனை யாராலையும் கொல்ல முடியாது, ராமரால் மட்டும்தான் கொல்ல முடியும்னு நினைச்சார் ஹனுமான். இப்போ உடனே என்ன பண்ண, சிரிச்சுட்டு ஹனுமான் வா 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 உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வா உன் வாழை பிடிச்சிருக்கிறேன் வான்னு ஹனுமான் அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ ஹனுமான் அங்கேருந்து போன உடனே என்ன பண்ணார், அவர் லக்ஷ்மணரை கூட்டிட்டு வந்தார். லக்ஷ்மணரை கூட்டிட்டு வந்த உடனே லக்ஷ்மணனை இவன் வந்து ரதத்தில் இருக்கான் கும்பகர்ணன். லக்ஷ்மணர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹனுமானுடைய தோளில் ஏறிக்கிறார். தோளில் ஏறி யுத்தம் நடக்கிறது. லக்ஷ்மணருக்கும் கும்பகர்ணனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்கிறது. இந்த போரில் தொடர்ந்து பல ஆயுதங்களை எடுக்கிறார், லக்ஷ்மணர் அடிக்கிறார், இது பண்ணுறார். இது தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் தோல்வி ஏற்படலை. இப்போ என்ன பண்ணுறான், நம்ம சுக்ரீவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை கொண்டு வந்து இவர் மேலே அடிக்கிறார். கும்பகர்ணன் மேலே அந்த மரத்தை, பெரிய பலவாய்ந்த மரத்தை தூக்கி அடிக்கிறார். அடிச்சோன்ன கோபம் வருது கும்பகர்ணனுக்கு. திரிசூலத்தை எடுக்கிறான். திரிசூலம் எடுத்து சுக்ரீவனை தாக்க போகும்போது ஹனுமான் உள்ள வந்து அந்த திரிசூலத்தை பிடிச்சி வாயில கடிச்சு துப்பிடுறார். அப்போ சொல்றார் கும்பகர்ணன், சபாஷ், என்னுடைய இந்த திரிசூலத்தை தேவர்களால் கூட தடுத்து நிறுத்த முடியல, இப்படி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத இந்த திரிசூலத்தை நீ இவ்வளோ தூரம் கடிச்சு துப்பியிருக்கா, நீ உண்மையிலே பலசாலி தான்டா, அவங்க கூட சண்டை போடுறது ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சுக்ரீவன் மறுபடியும் அவரை தாக்க முற்படும் போது சுக்ரீவனை ஒரு தாக்குறான். ஒரு தாக்கின உடனே சுக்ரீவன் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார். சுக்ரீவன் மயங்கி கீழே விழுந்த உடனே என்ன நினைக்கிறான் கும்பகர்ணன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே சுக்ரீவனை வச்சுக்க கூடாது, நம்ம சுக்ரீவனை இங்கேருந்து எடுத்துகிட்டு இலங்கைக்கு உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை இங்கேருந்து தூக்கிக்கிட்டு அந்த இலங்கை வாயில் கதவு இருக்கே அது உள்ளே போக முயற்சி பண்ணுறான். இப்போ இந்த செய்தி ராமருக்கு கிட்டுகிறது. சுக்ரீவனை தாக்கிட்டா, மயக்கம் போட்டு வந்துட்டார் சுக்ரீவனை தூக்கி கொண்டு கும்பகர்ணன் போகிறார் அப்படின்ற செய்தி. இப்போ ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே 4 கதவுகள் இருக்கு, 4 வாயிற் கதவுகள். அந்த 4 வாயிற் கதவுகளில் ஒவ்வொரு கதவுகளில் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கதவுல பார்த்தீங்கன்னா நீலன் சண்டை போடுறார். இன்னொரு வாயிற் கதவுல பார்த்தீங்கன்னா ஹனுமான் சண்டை போடுறார். இன்னொரு வாயிற் கதவுல பார்த்தீங்கன்னா அங்கதனும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருந்த இடம் வந்து. இன்னொரு வாயிற் கதவுல ராமர் லக்ஷ்மணர் 2 பேர் சண்டை போடுறார். இப்போ இந்த கும்பகர்ணன் உள்ள நுழைஞ்ச உடனே ராமர் முன்னாடி நிற்கிறார். முன்னாடி நின்னோட ராமர் அந்த அம்புகளை எய்கிறார். எய்தோடனே அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா படையும் அழித்து விடுகிறார். அந்த கும்பகர்ணனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா போர் வீரர்களையும் கொன்று குவித்து விடுகிறார் ராமர். அந்த ரதம் போறது கூட இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி ராமர் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி சுக்ரீவன் மயக்க போட்ட உடனே அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாவது நாள் போரில் வானரப்படையை பாதி கொண்டுட்டான் கும்பகர்ணன். வானரப்படை எவ்வளவு மேலே பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி தான் இருக்கு. இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் வந்து ராமர் இங்கே சண்டை போடும்போது மற்றவங்களையும் அழிக்க முற்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ ராமர் என்ன பண்ணாருன்னா, அவன் கூட சண்டை போடுறார். அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே ஒவ்வொன்றா போகுது. மறுபடியும் ஒரு ஆயுதம் எடுக்கிறான். இப்போ ராமர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பலமான ஒரு ஆயுதத்தை எடுத்து, ஒரு வில்லை எடுத்து, ஒரு அம்பை எடுத்து அவனுடைய நெத்தி போட்டில் அடிக்கிறார். அடித்த உடனே கும்பகர்ணன் மயக்கம் போட்டு கீழே விழுறான். அப்படி மயங்கி கீழே விழும்பொழுது அவன் அங்கே இருக்கக்கூடிய பல வானர படையின் மேலே விழுந்து அங்கே அவங்களாம் நசுங்கி இறக்கிறார்கள். இப்படி அவன் மயங்கி விழுந்த நிலையில் சுக்ரீவன் ஏற்கனவே மயங்கி இருந்தா இல்லையா, அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவர் எழுந்து என்ன பண்ணாருன்னா, கும்பகர்ணனுடைய அந்த உடல் மேலே ஏறி கும்பகர்ணனுடைய மூக்கு காது 2த்தையும் வெட்டி எடுத்துட்டார். இப்போ கும்பகர்ணன் கீழே விழுந்த உடனேயே எல்லாருக்கும் இந்த வானரப்படைக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது, அப்பாடா தப்பிச்சோம். இப்போ ராவணன் கும்பகர்ணனுக்கு இது போன்ற ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் போய் தாக்கணும்னு ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படையை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த படை இப்போ அந்த வாயிற்கதை வழியாக வெளியில் வருது. வெளியில் வந்து ராமரை சுற்றி வளைச்சு நிற்குது. ராமரை கொள்வதற்காக சுற்றி வளைச்சு நிற்குது. க்ஷண
க்ஷண நேரத்தில் ராமர் விடக்கூடிய அம்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் தரமட்டமாக்கியது. எங்கே பார்த்தாலும் உடல்கள் தான், வேற ஒன்றுமே, ரதம் போக கூட இடம் இல்லை. அப்படி கொன்று குவித்து விட்டார் ராமர். அந்த நேரம் போதும் கும்பகர்ணனுக்கு முழிக்கிறதுக்கு. அவன் கண் முழிக்கிறதுக்குள்ள இவங்களை எல்லாரையும் கொண்டுட்டார். இப்போ கண் முழிச்சு நிற்கிறான். இப்போ முன்ன விட இன்னும் பயங்கரமான ஒரு ரூபத்தில் இருக்கான். ஏன்னா மூக்கு அறுபட்டு இருக்கு, காது அறுபட்டு இருக்கு. இப்படி எழுந்து நிற்கிறான். பார்க்கவே பயமா இருக்கு எல்லாருக்கும். இப்போ ராமர் சொல்றார், இப்போ உனக்கு வந்து வீரர்களே இல்லை, நீ தனியா இருக்க, தனியாளா இருக்க. அதனால நீ என்ன பண்ணு, நீ போய் போர் வீரர்கள்லாம் கூட்டு வந்து கூட சண்டை போடு. அவன் சொல்றான், நான் போர் வீரர்களை நம்பி இல்லை, நான் போதும் உங்களெல்லாம் கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த சுற்றி இருக்கக்கூடிய வானரப்படையை அழிக்க முற்படுகிறான். பல ஆயுதங்களை எடுக்கிறான். ராமர் அந்த ஆயுதங்களெல்லாம் வெட்டி தகர்த்து அழித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன பண்றான், அவனுடைய உருவத்துடைய அந்த அளவு இருக்கே, பெரிய உருவம், அந்த அளவுக்கு ஒரு வாள் எடுத்து வெட்டுறான். அப்படியே ஆயிரக்கணக்கில் வானரங்களுடைய தலை சீவப்படுகிறது. இப்போ ராமர் பார்த்தார், இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ஒரு அம்பால அவனுடைய அந்த வாள் இருக்கக்கூடிய கையை அடிக்கிறார். அடிச்ச உடனே அந்த கை பறந்து போய் சமுத்திரத்தில் விழுது. சமுத்திரத்தில் விழுந்தோன்னு அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னா, ஏற்கனவே ராமர் வரும்போது வானரப்படையின் மூலமாக ஒரு பாலம் ஏற்படுத்தினாங்க இல்லையா, அந்த பாலம் இலங்கைக்கு வரக்கூடிய அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த கை விழுந்தோன்னே இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாலம் மாதிரி இருக்கான், 2 பாலம் மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு கை போனாலும் இன்னொரு கையால் மற்ற வானரப்படைகளை ரொம்ப போட்டு அமுத்தி அடித்து நசுக்கி எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அவ்வளோ மோசமாக நடத்துகிறான். அப்போ இன்னொரு கையும் அடிக்கிறார் பகவான். இப்போ இந்த கை அங்கேயே விழுது. அப்படி விழும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல குதிரைகள், யானைகள் எல்லாம் இறந்து போகுது. அவ்வளோ பெரிய கை விழுது. இப்போ 2 கையும் இல்லை. அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான ரூபமாக இருக்கான். மூக்கு இல்லை, காது இல்லை, 2 கை இல்லை, அசரலை கும்பகர்ணன். இந்த எறும்புலாம் கூட்டமாக போனால் எப்படி அப்படி சில சிறுவர்கள்லாம் சும்மா தேவையில்லாமல் எறும்பை போட்டு மிதிச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரி இந்த வானரப்படையை எறும்பு மாதிரி அவன் கால்லையே அமுக்கி சாவடிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறார் ராமர், ஒரு காலை வெட்டுறார், போய் விழுது அந்த கால். ஒரு கால் தான், அந்த கால்லையும் குதிச்சு கொண்டுட்டே இருக்கும். ராமர் இன்னொரு காலையும் அடித்தார். அடிச்சோன்னே இப்போ 2 கை இல்லை, 2 கால் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை. அந்த உருவம் அப்படியே விழுது. விழும்போதும் வானரப்படை மேலே விழறான். அந்த விழுந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல வானரங்கள் இறந்தன. இருந்தாலும் மீதமுள்ள வானரப்படைகள்லாம் நிம்மதி, அப்பா முடிஞ்சான் கும்பகர்ணன் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரத்தில் மேலே வானத்திலேருந்து மலையெல்லாம், அதாவது மலை, அந்த மழை இல்லை, மலை வந்து உழுது, மலை கற்கள் அப்படியே மேலே விழுந்து பல பேர் இருக்கிறாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அந்த படுத்துட்டு இருக்கான கும்பகர்ணன் அவன் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் மலையெல்லாம் வாயில முழுங்கி துப்புறான் மேலே. அவ்வளோ பெரிய ரூபம் கும்பகர்ணன், துப்புறான். அந்த மலையெல்லாம் மேலே வந்து விழுந்து பல பேர் இருக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இருக்க மூங்கில் காடெல்லாம் அப்படியே வாய்க்குள்ளே இழுத்து துப்புறான். அப்படி துப்பும் போது ஒவ்வொரு மூங்கிலும் உரசி தீப்பற்றி எல்லா வானர்களையும் எரித்து கொண்டிருக்கிறது. ராமர் நினைச்சார், இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது சொல்லிட்டு நேரா கும்பகர்ணன் முன்னாடி போய் நின்று சொல்ல, கும்பகர்ணா உன்னுடைய கதை முடிந்தது அப்படின்னார். அப்போ சொன்னா, உண்மைதான் பகவானே, என்னுடைய கதை முடிஞ்சது, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு 2 வேண்டுகோள் உங்ககிட்ட இருக்கு, சொல்லுன்னார் ராமர். 1, எந்த காரணத்தை கொண்டும் ராவணன் விபீஷணனை கொன்று விடக்கூடாது, விபீஷணனை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ராமர் சொன்னார், ராவணன் என்ன நினைச்சாலும் விபீஷணனை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலையப்படாத, நடக்கும் அப்படின்னார். அடுத்து, இப்போ என் கையில் கால் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ என் தலையை நீங்கள் வெட்ட போறீங்க, தலையை வெட்டிங்கன்னா இந்த தலை இங்கேயே இருந்துச்சுன்னா என் என்னுடைய முகத்தை பார்த்து தேவர்களும் ரிஷிகளும் கேலி செய்வார்கள், அது எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். அதனால என்னுடைய தலை இங்கே எங்கேயுமே இருக்கக்கூடாது, என்னுடைய முகம் இங்கே எங்கேயுமே இருக்கக்கூடாது, கடலில் கொண்டு போய் விடுற அளவுக்கு என்ன பண்ணிடுங்க சொன்னேன். அதுவும் அப்படியே நடக்கும்னு ஒரு அம்பு எடுத்து அடித்தார் தலையை அவன் கழுத்தில். அந்த கழுத்து துண்டிக்கப்பட்டு கும்பகர்ணனுடைய தலை அந்த சமுத்திரத்தில் போய் கீழே அடியில் போய் அவ்வளோ பெரிய தலை நகர முடியாது விழுந்தது. அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு அது இரையாகவும் தங்கும் இடமாகவும், நம்மளாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்குறமே அந்த மாதிரி தங்கும் இடமாக மாதிரி அந்த அவனுடைய அந்த தலைப்பகுதி, வாய், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மீன்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக மாறியது. இப்போ இந்த கும்பகர்ணன் அழிக்கப்பட்டான். அழிக்கப்பட்ட உடனே வானரங்கள்லாம் கோஷமிட்டார்கள், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இப்போ இந்த சப்தம் ராவணனை எட்டுகிறது. அப்ப ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா,
அசோகவனத்தில் சீதாதேவியை பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கிறான். ஏன் அப்படின்னா இங்கே இவ்வளோ பெரிய போர்க்களம் நடந்துட்டு இருக்கு. முதல் நாள் போரில் உடம்பெல்லாம் ரணம் ஏற்பட்டிருக்கு ராவணனுக்கு, அதனால அவனுக்கு எரிச்சல் இருக்கு. ஆனால் அந்த எரிச்சலை விட அவனுக்கு சீதாதேவியை அடையலையேன்ற அந்த காம தீ தான் அவன் உடம்பை எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இவ்வளோ பெரிய சண்டை நடக்குதா பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் சீதாதேவியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதனால அவன் அசோகவனத்தில் சீதாதேவியை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறான். அப்போ இந்த சப்தம் கேட்குது. அவன் அந்த மயக்கத்தில் இருக்கிறனால, சீதாதேவி மேல மயக்கத்தில் இருக்கிறனால அவன் இந்த சப்தத்தை கேட்டு பெருசா எடுத்துக்கல. கும்பகர்ணன் இருக்கு, அவன் பார்த்துக்கு போறான், என்ன பண்ணிட முடியும் இந்த வானர குரங்கால கும்பகர்ணனை அப்படின்ற அந்த எண்ணம் பெருசா பொருட்படுத்தவில்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா, மகோதரன், எந்த மகோதரன் கும்பகர்ணனை அனுப்பலான்னு சொன்னானோ அந்த மகோதரன், அந்த அசுரன் சொல்றான், ராவணனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். அதாவது மாருத்தன் அப்படின்னு அந்த அசுரன் இருக்கான். அந்த அசுரன் எந்த விதமான உடலை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய திறமை உள்ளவன். அவனால் ரூபங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அவனை நான் ஜனகருடைய ரூபத்தில் மாற்றி, அதாவது சீதாதேவியுடைய தந்தையான ஜனகருடைய ரூபத்தில் மாற்றி நான் ஜனகரை கைது செய்து வந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஜனகர் மூலமாகவே ராவணனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல வச்சிடலாம் அப்படின்றார். நல்ல அருமையான ஆலோசனை கொடுத்த, நல்ல திட்டம், நீ சிறந்த அசுரன் அப்படின்னு பாராட்டினானா மகோதரனை ராவணன். இருந்தாலும் நான் முதல்ல போகிறேன், நான் போய் என்னுடைய திறமையில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன், அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அசோகவனத்துக்கு போகிறான். போன உடனே சீதாதேவி இருக்கா. சீதாதேவியை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் ராவணன். தண்டவத் பிரணாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே தண்டம்னா ஒரு கொம்பை அப்படி விட்டா அப்படி கீழே பட்டுன்னு விழுமோ அந்த மாதிரி ராவணன் அப்படி கீழே சாஷ்டாங்கமாக 8 அங்கங்கள் 8 அங்கங்களும் நமஸ்காரம் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய போர் நடக்குது, ராவணனை வெல்வதற்காக இவ்வளோ பெரிய போர் நடக்குது. ஆனால் சீதாதேவி சாதாரணமாக அவனை விழ வச்சுட்டாங்க, ராவணனை அடிமையாக்கிட்டாங்க. இப்போ ராவணன் அப்படியே விழுந்து எழுந்து கையை கூப்பி சொல்றான் சீதாதேவி கிட்ட, எனக்கு மிகவும் பிரியமானவளே, இந்த அடிமையை இந்த அடிமை மேல நீ எப்பதான் கருணை கொள்ள போற, இந்த அடிமை மேல உன் கருணை எப்ப கிடைக்கும்ன்றாராம். ராவணனை அடிமைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொன்ன க்ஷணம் அவனுடைய உடல்ல கழுத்து தலை இருக்காது. ஆனா அந்த ராவணன் சீதாதேவி கிட்ட தன் அடிமையா சொல்றான். இன்னொன்னு என்ன சொல்றான், எனக்கு எப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் தெரிய போகிறது. ஏன் அப்படி சொல்றான்னா, அவனுக்கு உறக்கமே வர்றது இல்லையா, சீதாதேவியை நினைச்சு நினைச்சு உறக்கமே வருவதில்லை. அதனால எனக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் தெரியல. பிரியமானவளே, இந்த பிரிவு துயர், அதாவது ஒரு காதலனும் காதலியும் 2 பேரும் பிரிந்திருக்கக்கூடிய அந்த துயரை 10 வகையில் இருக்குன்னு சொல்றாங்க, 10 நிலையில. ஆனா அதையும் தாண்டி பல நிலைகள்ல நான் இருக்கேன். இப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ சீதா, நான் இந்த ஆசையோட வாழறேன் இல்லையா, இப்ப இந்த ஆசையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த ஜென்மத்தில் எனக்கு இது கிடைக்கலனா அடுத்த ஜென்மத்தில் நான் நாயா பிறக்க வேண்டியிருக்கும்னு வேதம் சொல்லுது. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்துறாத, எப்படியாவது உன்னை நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சீதாதேவி சொன்னாங்களா. நீ அடுத்த ஜென்மத்தில் இல்லடா, இந்த ஜென்மத்திலே நாய் தான். நீ இன்னும் நாயை விட கீழானவன், இன்னும் பன்றி மாதிரி யாரு நீ ஒருத்தன். நீ எதுக்கு நீ அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறக்கணும்? நீ என்ன நினைச்சாலும் என்னுடைய சுண்டு விரலை கூட உன்னால் தீண்ட முடியாது சீதாதேவி சொன்னான். ஏன்னா சீதாதேவிக்கு தெரியும் இவன் எப்படி நம்மளை கொல்ல போறான், நம்மளை தின்ன போறான். இறக்கிறதுக்கு முன்னாடி இவனை நல்லா வசப்பாடிட்டு போலாம், நல்லா திட்டுறாங்களாம், அவனை பயங்கரமா திட்டுறாங்க. ராவணனுக்கு கோபம் வருது. அப்படியா, சரி, நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் மிதிலாபுரிக்கு போய் ஒவ்வொருத்தனா கொல்ல போறேன். யாரெல்லாம் உன்னுடைய சொந்த பந்தமும் எல்லாரையும் தீர்க்க போறேன். இவங்கெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமா நீ எப்ப சரின்னு சொல்றியோ அது வரைக்கும் இந்த மரணம், இந்த படுகொலை நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்தில் அந்த மகோதரன், இந்த மாருத்தன் ஒரு அசுரன் சொன்ன பாருங்க, அவன் எந்த வேஷம் வேணா எடுக்கக்கூடியவன். அவன் ஜனகர் வேஷத்தை போட்டு ஜனகரை கைது செஞ்சு கூட்டு வரான், மகோதரன் கொண்டு வரான். அரசே மன்னா, கைது செய்து விட்டேன் ஜனகரை, இந்தாருங்கள் அப்படின்னு. ஜனகர் நிற்கிறார். சீதாதேவியை பார்த்துட்டு அப்படியே ஆடி போறாங்க. தந்தையை கைது செய்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜனகர், அந்த மாருத்தன், ஜனகரா இருக்கக்கூடிய அந்த மாருத்தன் சொல்றானா, சீதை நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? நீ உயிரோடு இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, நீ உயிரோடு இருக்கியா? பாரு என் நிலைமையை பாரு, என்னை கைது செஞ்சுட்டாங்க. மிதிலாபுரி எல்லாம் ராவணின் வசமாகி விட்டது.
சிறைபிடித்து விட்டார்கள், எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, என்னையும் கொல்ல போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவி வருத்தப்பட்டாங்க. தர்மம் இல்லையா இந்த நாட்டில்? நான் எவ்வளவு விரதங்கள் இருந்திருக்கேன், எவ்வளவு கற்புக்கரசியா இருந்திருக்கேன், கற்புள்ளவளா இருந்திருக்கேன், இதுக்கெல்லாம் சக்தியே இல்லையா? வானரப்படை, அவ்வளோ பெரிய வானரப்படை இருக்கு, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய தந்தை ஜனகரை கைது செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அழறாங்க. ஜனகரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, எப்பேற்பட்ட உயர்ந்தவர், அவருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, மயங்கி விடுறாங்க, மறுபடியும் கண் திறக்கிறாங்க, திரும்ப மயங்குறாங்க, இப்படியே இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நிலை பாருங்க, பாவம். அப்போ ராவணன் சொல்றான், சீதை ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இந்த க்ஷணம் நான் ஜனகரை பேரரசரா மாத்துறேன். உன்னுடைய தந்தை ஜனகர் பேரரசாக்குறாரு, இலங்கையும் அவர் கொடுத்துட்றேன், என்னுடைய புஷ்ப விமானம் அதையும் கொடுத்துட்றேன், நீயும் நானும் தேனிலவுக்கு போகலாம், என்ன சொல்றேன்? சொன்ன ஜனகர் சொல்றாராம், அம்மா சீதா, இந்த போரை நிறுத்தி ஆகணுமா, இல்லைன்னா எண்ணற்ற படுகொலை ஆயிடும். அதுக்கு ஒரே வழி, ராவனுடைய கரத்தை நீ பற்றி கொள்ள வேண்டும், ராவணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லைனா என்ன கொன்னுடுவாங்க, எல்லாமே நாசமாயிடும். இந்த போரை நிறுத்துறது உன் கையில தான் இருக்கு, ராவணனை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றார். யாரு? அந்த மாருத்தன், ஜனகர். சீதாதேவி சொல்றாங்களா, என்னுடைய தந்தை ஜனகரா இப்படி பேசுவது? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மரணத்தை தப்பிப்பதற்காக என்னுடைய தந்தையா அதர்மத்தை செய்ய சொல்வது, என்னுடைய தந்தையா ராமருக்கு துரோகம் செய்ய சொல்வது, ராமரை விட்டு விலகச் சொல்வது. ஒருபோதும் அதர்மத்தை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய பிராணநாதனான ராமரை ஒருபொழுதும் நான் விட்டு விலக மாட்டேன், அதற்கு பதில் எது நடந்தாலும் சரி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற. என்னுடைய தந்தையான ஜனகரான நீங்கள் சொன்னாலும் சரி, ராமரை விட்டு ஒருபொழுதும் நான் விலக மாட்டேன், அந்த அதர்மத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சீதாதேவி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. எந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்னதா ஒரு கஷ்டம் வந்தாலே அந்த பெண் ஆடி போயிடுவாங்க, அவளால் சட்டுன்னு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது. ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை, தன்னுடைய தந்தையே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, இருந்தாலும் அந்த பகவான் ராமர் மேல இருக்கக்கூடிய அந்த சீதாதேவியுடைய அந்த பதிபக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இப்போ மிகப்பெரிய கோஷம் எழுகிறது வானரப்படையிலிருந்து, பயங்கரமான கோஷம், சந்தோஷம். அதை விட ராவணனுடைய படையிலிருந்து மிகப்பெரிய ஓலம், அழுகை உற்பத்தி ஆகுது. இப்பதான் தெளிவா கேட்குது ராவணனுக்கு. இது வரைக்கும் சீதாதேவி கிடைச்சிருவான்ற அந்த ஒரு ஆசையில இருந்தனால அவனுக்கு கேட்கல, இப்ப கேட்டுது தெளிவா. என்னடா இது, கும்பகர்ணன் இருக்கும்போது எப்படி நம்மளுடைய படையில இவ்வளவு பெரிய ஒரு அழுகை சப்தம் கேட்கும் அப்படின்னு. இப்போ அங்கேருந்து ஒரு தூதுவன் வரான், வந்து சொல்றான் ராவணன்கிட்ட, அரசே கும்பகர்ணன் இறந்து விட்டார் அப்படின்னு. இதை கேட்ட உடனே உடைஞ்சு போறான் ராவணன், ஆடி போறான். சீதாதேவிக்கு அது அற்புதமான நற்செய்தியா இருக்கு. பொதுவாக அது மாதிரி தூதுவர்கள் நல்ல செய்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும். இவனுக்கு என்னடா பரிசு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா சீதாதேவி, இப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க, உயிர் வந்தா மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு விடுதலை யோசிச்சு பாருங்க. ராமர் ஒரு பக்கம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்றது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை சீதாதேவிக்கு. கும்பகர்ணன் இவன் நினைக்கிறான் ராவன், கும்பகர்ணன் எப்படி, அந்த கும்பகர்ணன் யாரு, அவன் கும்பகர்ணா நீ யாரு, உன்னுடைய உருவம் என்ன, உன் காலில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுவ, மேரு தான் இருக்கிறதுலே உயர்ந்த மலை, பெரிய உயரமான மலை, அந்த மேரு மலையில போய் தேய்ப்பாரான் கும்பகர்ணன் காலில் அழுக்கு ஏதாவது ஒட்டிட்டான். அப்பேற்பட்ட கும்பகர்ணன் இறந்து விட்டானா, ஐயோ என்னால் தாங்கவே முடியலேன்னு அந்த துக்கத்திலும் வேதனையிலும் அங்கிருந்து அரண்மனைக்கு போகிறான். இப்போ திரிஷடை விபீஷணனுடைய மகள், அவ வந்து சொல்றா, அம்மா தாயே சீதாதேவி, வந்தது உங்களுடைய தந்தை ஜனகர் அல்ல, அது ஒரு மாயி, அவன் வந்து ஒரு அசுரன் அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவி ஆத்மசாந்தி அடைகிறார், மனம் நிம்மதி அடைகிறது அவருக்கு. யோசிச்சு பாருங்க, சீதாதேவியோட கற்புக்கு எப்பேற்பட்ட சோதனைகள்லாம் ஏற்பட்டு. இப்போ இந்த ராவணன் அந்த இது அப்ப நினைக்கிறான், அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, கும்பகர்ணா நான் வந்து உனக்கு சடங்கு செய்யணும், அதாவது 3 தடவை உன்னுடைய உடம்பு மேல நீர் விட்டு உன்னை குளிக்க செய்ய வேண்டும். அந்த நீர் எதுல திரும்ப விட போறேன், அந்த வானரப்படை இருக்கு பத்தியா, அந்த ராமர் லக்ஷ்மணர் அந்த படையை சேர்ந்தவங்களுடைய ரத்தத்தை தான் நான் வந்து உன் உடம்புல வந்து 3 தடவை உன்னை விட்டு உன்னை ஸ்நானம் பண்ண வைக்க போறேன், சடங்கு செய்ய போறேன் அப்படின்னு புறப்பட்டான். புறப்பட்ட அரண்மனைக்கு போய் போருக்கு போக தயாராக. அப்போ ராவணனுடைய 2 மகன்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று இந்திரஜித், இன்னொன்று அக்ஷயகுமார். அந்த அக்ஷயகுமார் தான் ஹனுமார் வந்து அசோகவனத்தில் வந்தப்போ ஹனுமான் கூட சண்டை போட்டு ஹனுமானால் கொல்லப்பட்டவன் அக்ஷயகுமார்.
இப்போ இன்னும் 2 மகன்கள் அவனுக்கு இருக்கிறார். ஒன்று வந்து அதிகாயன், இன்னொன்று வந்து தேவாந்தகன், 2 பேர் இருக்காங்க. இப்போ இதில் அதிகாயன் இருக்கா பாருங்க, அந்த அதிகாயன் வரான், வந்து சொல்கிறான், தந்தையே நீங்கள் போக வேண்டாம், நான் போய் சண்டை போடுறேன், நாங்கள் போய் சண்டை போடுறோம். இந்த அதிகாயன் கூட இன்னொருத்தர் யார் 2 பேர் வராங்க. யாருன்னா கும்ப விகும்பன் அப்படின்னு. கும்பன் விகும்பன் 2 பேர். இந்த கும்பன் விகும்பன் யாருன்னா கும்பகர்ணனுடைய மகன்கள். ஸோ தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார், இறந்திருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் பயங்கரமான ஆவேசம் வருது. இப்போ இந்த அதிகாயனும் கும்பன் விகும்பன் 3 பேரும் சண்டைக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க கூடவே தேவாந்தகனும் அங்கே போகிறார். நான் போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே சொன்னாங்க, சரி போய் கொண்டு வா அவர்களை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த அதிகாயன், கும்பன், விகும்பன் இவங்க எல்லாம் அந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த உடல்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக கும்பகர்ணனுடைய கை காலெல்லாம் தனித்தனியாக இருக்குது, அந்த உடம்பு மட்டும் தலை இல்லாமல் இருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருது, அதிகாயனுக்கும் கும்பனுக்கும் விகும்பனுக்கும். இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்கன்ற அந்த செய்தி ராமருக்கு எட்டுகிறது. அப்போ விபீஷணன் ராமர்கிட்ட சொல்கிறார், வந்திருக்கக்கூடிய அந்த அதிகாயன் ராவணனுடைய மகன், பூர்வ ஜென்மத்தில் இவங்க யார் அப்படின்ற ஒரு செய்தியை விபீஷணன் சொல்கிறார். யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மது, கைத்தவன் அப்படின்னு 2 பேர். இந்த மதுவும் கைத்தவனும் தான் வந்து பிரம்மா கிட்ட இருந்து பிரம்மாவுடைய அந்த வேதத்தை திருடி கொண்டு சென்றார்கள். அப்போ பகவான் விஷ்ணு இவர்களை கொன்றார். அந்த அயக்ரீவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரம் இதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாகவதத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த வேதத்தை திருடி கொண்டு சென்ற நேரத்தில் அந்த மது என்ற அரக்கனை பகவான் விஷ்ணு கொன்றதால் கிருஷ்ணருக்கு மதுசூதனன் ஒரு பேர் உண்டு. அந்த மது தான் கும்பகர்ணன் பூர்வ ஜென்மத்தில் மது என்ற அரக்கனாக இருந்தவர், பகவான் விஷ்ணுவால் கொல்லப்பட்டவன். அடுத்த கைத்தவன் ஒருத்தர் தான் பாருங்க, அந்த கைத்தவன் தான் அதிகாயன் அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொன்ன உடனே இப்போ மிகப்பெரிய படையுடன் வந்திருக்கிறான் அந்த அதிகாயன், கும்பன், விகும்பன் எல்லாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 பக்கத்தில் 4 நீலன், ஒரு வாயிற்கதவுல நீலன் சண்டை போடுறாரு, இன்னொரு வாயிற்கதவுல ஹனுமான் சண்டை போடுறாரு, இன்னொரு 3வது வாயிற்கதவுல வந்து அங்கதனும் சுக்ரீவனும் சண்டை போடுகிறார்கள், இன்னொரு வாயிற்கதவுல ராமர் லக்ஷ்மணன் சண்டை போடுறாங்க. இப்போ இந்த அதிகாயன் கிட்ட சண்டை ஆரம்பிக்கும் பொழுது எண்ணற்ற வீரர்கள் இருந்தார்கள். நேராக அதிகாயன் வந்து சண்டை போடுறது யாருக்கிட்ட அப்படின்னா லக்ஷ்மணன் கிட்ட சண்டை போடுறான். லக்ஷ்மணன் என்ன பண்றாருன்னா 22 நிமிஷத்துல அங்க இருக்கக்கூடிய பலரை கொன்று குவித்து விடுகிறார். லக்ஷ்மணன் அதிகாயங்களை சண்டை போடும்போது 22 நிமிஷம், அந்த 22 நிமிஷத்துல எண்ணற்ற வீரர்களுடைய தலைகளை வெட்டி முண்டமாக்கி விடுகிறார். அதாவது இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னா 48,000 ஒரு போர்க்களத்தில் 48,000 முண்டங்கள், அதாவது தலையில்லாத உடல் இருந்தா, அந்த 48,000 இருந்தா அதுல 1 எழுந்து நடனமாடணும். ஏன் அப்படின்னா அது ஒரு கணக்கு. அந்த 48,000 வந்துருச்சுன்னா இந்த பூதங்கள் பேய்கள்லாம் வந்து அந்த ஒரு உடம்புக்குள்ள வந்து அது நடனமாடும். இப்போ கிட்டத்தட்ட 48,000 கோடி பேர் இங்கே இறந்துருக்காங்க. அப்போ எத்தனை உடல்கள் ஆடுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த போர்க்களம் முடிஞ்சோடனே ராத்திரி வேளைகளில் பேய்களும் பிசாசுகளும் பூதங்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய உடல்களை எல்லாம் சாப்பிட்றது வழக்கம். அதெல்லாம் இப்போ காலை நேரத்திலே கண்களுக்கு தெரிகிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான போர். இப்படி எல்லா அதிகாயனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான வீரர்களையும் கொன்ற பிறகு இப்போ அந்த வாயிற்கதவிலிருந்து பலம் வாய்ந்த யானைகள் வருகிறது. எண்ணற்ற யானைகள், 56,000 யானைகள் வருகிறது. அந்த 56,000 யானைகள் ஒன்று ஏதோ நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கண்களில் பார்த்தா வாழைப்பழம் கொடுத்தா தலையில தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுமே அந்த மாதிரி யானைகள் இல்லை. போருக்காகவே தயாரான யானைகள், கடுமையான யானைகள். அதோடைய தந்தங்கள்ல பின்னாடி வால்ல எல்லா இடத்துலையும் ஆயுதங்கள் இருக்கும். அப்படி கொன்னு குவிக்கும் எல்லாரையும். அப்பேற்பட்ட யானைகள். அந்த யானைகள் வந்து லக்ஷ்மணர்கிட்ட சண்டை போடும்போது அந்த 56,000 யானைகளும் க்ஷண நேரத்தில் கால் தனியா, கை தனியா, தலை தனியா, துண்டு துண்டு ஆவற்றார். இப்போ இந்த 56,000 யானை முடிச்ச உடனே பார்த்தா 1,00,000 யானைகள் வருகிறது லக்ஷ்மணரை கொல்வதற்காக. அந்த 1,00,000 யானைகளையும் கொன்று குவிக்கிறார்
லக்ஷ்மணர். அதிகாயன் ஒண்ணுமே புரியல, என்னடா லக்ஷ்மணர் இப்படி கொள்றாரு சொல்லிட்டு இப்போ ஒரு 10,000 இன்னும் பலமிக்க யானைகளை வர வைக்கிறான். அதாவது இப்ப இருக்க வந்த யானைகள் எப்படி இருந்தோ இந்த யானைகளை விட இன்னும் பலமான 10,000 யானைகள், டபுள் மடங்கு, அப்படியே 2 மடங்கு பலம் வாய்ந்த யானைகள் வருது. இந்த யானைகள் வரும்பொழுது அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த யானையோட உடல்கள் அதெல்லாம் அப்படி தட்டி தட்டி தெரிச்சு வருது. நடந்து வரும்போதே அப்படியே அந்த இடமே அதிருது. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான யானைகள். இந்த 10,000 யானைகளும் வந்து சண்டை போடும்போது அந்த 10,000 யானைகள் கூடயும் பலமா சண்டை போடுறார் லக்ஷ்மணர். இதே மாதிரி ஒரு 1000 யானைகளை ஹனுமான் அப்படியே தூக்கி கையால நசுக்கி அப்படியே கொள்றார். இப்போ ஒரு 10,000 யானைகள் மறுபடியும் வந்து ஹனுமானை சுத்தி நிற்குது, வளைச்சு போடுது. என்ன பண்றாருன்னா ஒரு பள்ளத்தை தோண்டி எல்லா யானையும் போட்டு மிதிச்சிடுறார் ஹனுமான், ஒரு பெரிய உருவம் எடுத்துடுறார். இப்படி கடுமையான போர், அதிகாயன் கூட வந்த எல்லா விதமான அந்த யானை படை இதை எல்லாத்தையும் கொன்று குவிக்கிறார். இப்போ இந்த கடைசியா வந்த அந்த பலமான 10,000 யானையை கொண்டுருக்கார் இல்லையா லக்ஷ்மணர். அப்போ அந்த யானைகள்லாம் கொன்ன உடனே விநாயகருக்கே பயம் வருதான். ஏன்னா அவரும் யானை முகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால எங்க லக்ஷ்மணருடைய கோபம் நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்னு விநாயகர் பயப்படுவதாக கம்பர் வர்ணிக்கிறார். இப்படி அதே மாதிரி திக்கஜர்கள் சொல்லக்கூடிய யானைகள், 8 திசைக்கு யானைகள் திக்கஜர்கள் சொல்லும். அந்த யானைகள் சண்டைக்கே வரல, ஆனா அதுவும் பயப்படுதான், எங்க நம்மளை கொண்டுடுவார். இப்படி அங்கிருந்த யானைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள். இப்ப இந்த யானை கூட்டத்தை எல்லாம் மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் ஹனுமான் இந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாயனோட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை ரொம்ப இதுவா வருது. இப்ப இந்த அதிகாயன் என்ன பண்றாருன்னா ஹனுமானை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஹனுமானை பார்த்தோன்னே, ஹனுமான் தானே கடைசியா வந்து அந்த இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் வந்து பள்ளத்தில் போட்டு மிதிச்சது. அப்ப என்ன பண்றாருன்னா ஹனுமான் கிட்ட, ஹனுமான் என் கூட சண்டை போடுன்றார். இப்படி ஹனுமான் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த அதிகாயன் என்ன பண்றாருன்னா, அந்த அதிகாயனுடைய தம்பி நம்ம தேவாந்தகன் இருக்கான் பாருங்க, தேவாந்தகன் ஹனுமான் கிட்ட சண்டை போடும்போது தேவாந்தகனை ஹனுமான் கொன்று விடுகிறார். ஹனுமான் தேவாந்தகன் தன் தம்பியை கொண்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதிகாயனுக்கு ரொம்ப கோவம் வருது, என் கூட சண்டை போடுவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஹனுமான் பார்க்கிறார். பார்க்கும்போது ஹனுமானுக்கு அந்த அதிகாயனுக்கு பின்னாடி ஒரு அசுரன் இருக்கிறான், திரிஷரன் அவன் பேரு, 3 தலை உள்ளவன், அவன் ஒரு தளபதி. சொல்றான் அதிகாயனை தனியா வராதான், திரிஷரன் இருக்க மாதிரி அவனையும் வர சொல்லு அப்படின்றான். இப்ப திரிஷரன் முதல்ல நேரா ஓடி போய் ஹனுமான் மேல ஒரு பெரிய ஆயுதத்தை அடிக்க தூக்குறான், ஒரு அடி விழுந்து சாகிறான். அதிகாயனுக்கு பயம் வந்துருச்சு. அவர் உடம்புல ஏற்கனவே யானையெல்லாம் கொண்டு அந்த தசை ரத்தம் எல்லாம் இருக்கு ஹனுமான் மேல. இப்ப திரிஷரனை மேல ஒரே அடியில கொண்டுட்டார், ஏற்கனவே தேவாந்தகனையும் கொண்டுட்டார். இப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு, இல்லை இது வந்து இவன் கூட போற சரி கிடையாது சொல்லிட்டு பயந்து லக்ஷ்மணர்கிட்ட மறுபடியும் சண்டை போட போறாரு. இப்போ லக்ஷ்மணன் கூட கடுமையான போர் நடக்கிறது. 2 பேரும் அதிகாயனுடைய ஆயுதங்களை அவர் முறியடிக்கிறார், லக்ஷ்மணனுடைய ஆயுதங்களை அவன் முறியடிக்கிறான். இப்போ லக்ஷ்மணன் அவன் என்ன பண்றான், கவசங்கள்லாம் போட்டிருக்கான். இப்போ என்ன பண்ண, அந்த கவசத்தெல்லாம் அடிச்சு உடைக்கிறார். உடைச்சு ராமர் வந்து அந்த லக்ஷ்மணன் விட்ட அம்பு இருக்கு பாருங்க, அந்த அம்பு அவனுடைய உடம்பை ஓட்டையாக்கி பின்பக்கம் போகுது. முன்னாடியிலிருந்து பார்த்தா ஒரு ஓட்டை பின்பக்கம் இருக்கிறது தெரியுது, அவ்வளவு ஓட்டையா இருக்கு அதிகாயனுடைய உடம்புல. இருந்தாலும் அவன் சாகல. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் இறந்து கீழே விழுந்தான் இல்லையா, வெறும் கை கால்லாம் இல்லாம, அப்போ அவனுடைய உடம்புல 2 லட்சம் அம்புகள் இருந்தது ராமருடைய அம்பு, அப்போ கூட அவன் சாகல. அந்த மாதிரி உடம்பெல்லாம் ஓட்டையா பிச்சு பிச்சு போட்டிருக்கார் லக்ஷ்மணர் அம்பால. பின்னாடி தெரியுது, முன்பக்கமா பார்த்தா பின்பக்கம் தெரியுது, சாகல. அப்போ ஒரு காத்து வருது, அப்போ அந்த வாயு வரார், வந்து காதுல சொல்றார் லக்ஷ்மணருக்கு, இவன் பிரம்மாஸ்திரத்தால் மட்டும்தான் சாவான். இப்ப பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறார், அதிகாயன் இறந்து போகிறான். அதிகாயனுடைய கதை முடிவடைகிறது, இறந்து போகிறான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த அந்த அதிகாயனோட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கொள்றாருன்னா, அதிகாயன் வந்து ரதத்தில் இருக்கான், பயங்கர பெரிய ரதத்தில். அப்போ அங்கதன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அதிகாயனை கொல்லக்கூடிய இந்த போர் நேரத்தில் அங்கதன் வந்து தன்னுடைய தோளில் இவரை ஏற்றிக்கிறார், லக்ஷ்மணனை ஏற்றுக்கிறார். ஏற்றிக்கிட்டு அந்த தோளில் இருந்து என்ன பண்ணுறான், அதிகாயன் வந்து ஒரு அம்பு அடிக்கும் பொழுது அப்படியே குதிப்பார் அங்கதன், அந்த அம்புலேருந்து லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்கு.
குதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற படைகளை அதை மிதிச்சு கொள்வார். இப்போ லக்ஷ்மணன் இப்படி சண்டை போட்டு தான் அங்கே அந்த அதிகாயனை கொண்டார். இப்போ இந்த அதிகாயன் இறந்ததுக்கு அப்புறம் நீலன், அந்த நீலன் வந்து ரணமத்தன் ஒரு அசுரன், பலமான அசுரன், அந்த அசுரனை கொள்றார். இந்த அசுரனை கொன்றோடனே யானைகள் அவரை சுற்றி நிற்குது. எப்படி நாம் மது குடித்து விட்ட அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய யானைகள், பலமான யானைகள் சுற்றி நிற்குது. இதில் ஒரு யானை பிடிச்சிருச்சு நீலனை. இப்போ அந்த நீலன் வந்து அந்த யானை எப்படி தெரியுமா பாதுகாத்துக்கிறார்? அப்படியே அந்த தன்னுடைய தும்பிக்கையால் அப்படி பிடிச்சிருக்கு, அப்படி 2 கையை எடுக்கிறார், அந்த தும்பிக்கையை பிடிக்கிறார், ஒரு புடுங்குறார், அப்படியே யானையுடைய தலை தனியாக வருது. இப்படிதான் நீலன் அந்த யானையை கொள்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் வந்து இப்போ அதிகாயன் இறந்தாச்சு, தேவாந்தகன் இறந்தாச்சு, கும்பன் விக்கும்பன் இருக்காங்க. யார்? கும்பகர்ணனுடைய பசங்க 2 பேர். இந்த கும்பன் கிட்ட கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கார் சுக்ரீவன். பயங்கரமான சண்டை நடக்குது. அவனுடைய அந்த சுக்ரீவன் வந்து அந்த கும்பனுடைய மார்பிலே அடின்னு அடிக்கிறார். அவன் ரத்தத்தால் கக்கறான், ஆனால் சாக மாட்டேங்கிறான். இப்போ இவன் சுக்ரீவன் வந்து கும்பனை அடிக்கிற அந்த சப்தம் விக்கும்பனு கேட்குது. விக்கும்பன் அங்கே வந்து அங்கதன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் காதில் கேட்டோன்னே, கும்பா கவலைப்படாத, நான் வரேன்னு சொல்கிறான். இப்போ இந்த கும்பன் என்ன பண்ணுறாருன்னா, கடைசியாக இவனை கொல்லணுன்ற ஒரே வழின்னு சொல்லி அந்த தலையை அப்படியே அமுக்கி அந்த நாக்கை புடுங்கி அவனை கொள்கிறார். அந்த பக்கம் நிக்கும்பன் வந்து அங்கதன் கூட சண்டை போட்டோன்னே அந்த அங்கதன் நிக்கும்பனை கொண்டு விடுகிறார். அங்கதன் வந்து நிக்கும்பனோட தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்கதனை தாக்க வரும்போது ஹனுமான் கொன்று விடுகிறார் நிக்கும்பனை. இப்போ வந்த எல்லாரும் இறந்தாகிவிட்டது. யாரெல்லாம் ராவணப்படையில் ராமரை அழிப்பதற்காக, வானரப்படை அழிப்பதற்காக வந்தார்களோ அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இப்போ இந்த செய்தி கிடைக்குது ராவணனுக்கு. என்ன செய்தினா, நம்மளுடைய படையைச் சேர்ந்த அனைத்து தளபதிகளும் இறந்து விட்டார்கள், வீரர்களும் இறந்து விட்டார்கள், தளபதிகளும் இறந்து விட்டார்கள். ஆனால் ராமருடைய படைகளில் வீரர்கள், வானர படை வீரர்கள் தான் இறந்திருக்காங்களே தவிர படை தளபதி ஒருத்தர் கூட இறக்கலை அப்படின்ற செய்தி காதலுக்கே. இதுக்கு மேலே நான் போலனா சரியா வராது, நான் போய் தான் ஆகணும்னு நினைக்கும் பொழுது இந்திரஜித் வராரு. இந்திரஜித் ஏற்கனவே ராவனுடைய மகன் அக்ஷயகுமார் இறந்திருக்கார், அதிகாயன் இறந்திருக்கார், தேவாந்தகன் இறந்திருக்கார், கும்பகர்ணனுடைய மகன்களான கும்பன் விக்கும்பன் இறந்தாயிடுச்சு. இப்போ இந்திரஜித் வரா. இந்திரஜித் அப்படின்ற பேர் இந்திரனை ஜெயிச்சனால வந்தது நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படின்னா, சும்மா ஒரு தடவை ஜெயிச்சனால இல்லை. ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட தோத்துட்டா சரி, இந்த தடவை நான் தோத்துட்டேன், அடுத்த தடவை ஜெயிச்சிருவேன்னு சொல்லலாம். 4 தடவை தோத்துருக்கார் இந்திரன். 4 தடவை இந்திரஜித்திடம் தோற்ற காரணத்தினால் இந்திரஜித் என்ற பெயர் அவருக்கு வந்திருக்கு. அவர் சொல்றார், தந்தையே, மகன் ஒரு காரியத்தை செய்ய முடியும் போது நீங்க எதுக்காக போனோம்? நான் இருக்கேன், நான் செய்யற அந்த காரியத்தை, கவலைப்படாதீங்க. குரங்கு என்ன செஞ்சிட போகுது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹனுமான் வந்து முதல்ல அந்த இலங்கைக்குள்ள நுழையும் போது ஒவ்வொரு அரண்மனையா ராத்திரியில் பார்க்கும் பொழுது இந்திரஜித்தை பார்த்தோன்னே இவர் வந்து ஸ்கந்தனா இருப்பாரோன்னு நினைச்சார். முருகன் கிருஷ்ண கீதையில சொல்றார், போர் வீரர்களில் நான் ஸ்கந்தன், முருகன் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பலசாலியா இருக்கணும், அவ்வளவு பலம் பெற்றவன். சிவன் கிட்ட இருந்தும் பிரம்மா கிட்ட இருந்தும் பல வரங்களை பெற்று பல ஆயுதங்களை பெற்றிருக்கிறான். அப்பேற்பட்ட பலசாலி. அந்த ஆயுதத்தெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு அவன் பயப்படவே மாட்டான், தயங்கவே மாட்டான். அசுரர்களுடைய இயல்பு தான். அசுரர்கள் ஒருத்தரை கொல்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன பலம் வந்து அதை பிரயோகிச்சிருவான். ஆனால் நல்லவர்கள் அப்படி அல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்க, என்ன பாருங்க, நல்ல மனம் படைத்தவர்கள் இன்னொரு ஜீவராசி கொள்வதில் ரொம்பவும் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாதம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சாதம் படிக்கும்போது சூடாக அந்த கஞ்சி படிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி கொஞ்சம் விடுவாங்க. அதில் அந்த தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் இதுவும் சேர்ந்து தான் விடுவாங்க. அப்படியே சுட சுட தண்ணியை வந்து சாதத்தை வடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சாதம் வடிஞ்சு போகும்போது அந்த சூட்டால் பல ஜீவராசி இறந்துடும். அதனால சாதா தண்ணியும் அதோட இந்த தண்ணி எங்கே விடுறோமோ அந்த இடத்துல சாதா தண்ணியும் கலந்து 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 விடுவாங்க. தேவையில்லாமல் இன்னொரு ஜீவராசி இறந்து விடக்கூடாது. இதுதான் ஒரு உயர்ந்த ஆத்மாக்களுடைய எண்ணம். ஆனால் இந்த மாதிரி அசுரர்களுக்கு அப்படி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவை இது நடக்க வேணும்னு நினைச்சா அதை முடிச்சிருவாங்க. இப்போ இதை தாண்டி இந்த மாதிரி ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடிய திறமை, பலசாலி, இந்திரனை ஜெயிச்சிருக்கான், சிவன் பிரம்மா இது மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் வரங்களை பெற்றிருக்கிறான். இதெல்லாம் தாண்டி அவனுக்கு தாந்திரீகம் தெரியும். தாந்திரீகம் அப்படின்னா
சயின்ஸ் ஆஃப் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பேய்களின் விஞ்ஞானம். ஒரு மாயத்திரையை உருவாக்க முடியும். நான் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பல இடங்களில் வந்து யக்ஷர்கள்லாம் வந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாயத்திரை உருவாக்கும். திடீர்னு வானத்திலிருந்து அப்படியே ஒரு பயங்கரமான யாழி சிங்கம்லாம் வர மாதிரி ஒரு உருவம் ஏற்படும். இன்னைக்கு இந்த மல்டிமீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை வந்து உருவாக்கி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் உருவாக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி மாயத்திரையை உருவாக்க முடியும் அவனால். அந்த மாயாசக்தி, அந்த தாந்திரிகமும் அவனுக்கு தெரியும். அதனால் என்ன ஆச்சுன்னா ராவணனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது இந்திரஜித்தின் மூலமாக. இந்திரஜித் மூலமாக அவங்கள கொல்லப்படுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹனுமாரை நாகபசு மூலமாக பிடிச்சிருக்கான். பிரம்மாஸ்திரத்தை அவனை ஹனுமாரை கொல்லாமல் பிடிக்கணுன்றதுக்காக அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு நாகம் மூலமாக கயிறு மாதிரி கட்டி கொண்டு வந்தான் இல்லையா? அப்போ ஏற்கனவே ஹனுமானே பிடிச்சிருக்கான். அந்த தைரியம் வேறு இருக்குது. அதனால் இந்திரஜித் போயிட்டு வா, வென்றுவான்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ இந்த இந்திரஜித் அவனுடைய ரதத்தில் சிங்கங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. சிங்கம் வருது ரதத்தில். சாதாரண சிங்கம் இல்லை. ஒவ்வொரு சிங்கமும் 1,00,000 யாழிகளுக்கு சமம் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். அது என்ன யாழிகள்? நம்ம பார்த்துருக்கோம் கோயில்கள்லாம், பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லர்லையும் யாழி இருக்கும். யாழி மாதிரி ஒரு உருவம் இருக்கும். இந்த டிராகன் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட டிராகன் தான் கிட்டத்தட்ட யாழி. அந்த யாழி சிங்கத்தை வென்றுமா? ஜெயிச்சிரும். சிங்கத்தை விட பலமானது யாழி. அந்த 1,00,000 யாழிகளுக்கு என்ன பலம் இருக்கோ அது இந்த ஒரு சிங்கத்துக்கு இருக்கான். அதனால கம்பர் சில இடங்களில் நரசிம்மம்னு சொல்றாரு அந்த சிங்கத்தை. ஏன்னா யாழிகளால் ஜெயிக்க முடியாத காரணத்தால் நரசிம்மம்னு சொல்றாரு. அந்த மாதிரி சிங்கத்தை ரதத்தில் பூட்டி கொண்டு இந்திரஜித் அந்த போர்க்களத்தில் செல்கிறான். இத்தனை பேர் பல சூழ்நிலைகளை, பலவிதமான மரணங்கள், கடுமையான சண்டைகள் எல்லாத்தையும் எதிர்த்து வானரப்படை ராமரோடு நின்று போரிட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இந்திரஜித் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறான். என்ன நடந்துச்சு? இந்திரஜித்துக்கும் ராமருக்கும் என்ன எப்பேற்பட்ட சண்டை நடந்துச்சு? என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்படின்றத நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமாயண் கி ஜாய், வால்மீகி முனி கி ஜாய், கம்ப முனி கி ஜாய், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.